கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா தீமை நம்மை அழித்துவிடும். நமக்கு நாமே அந்த தீமையினால் அழிஞ்சு போயிடுவோம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு தீமையை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. அப்போ எது நன்மை எது தீமை என்று நாம் அறிந்து நாம் அதன்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு நல்ல ஞானம் வேணும், அறிவு வேணும், வேறு பிரித்து பார்க்கக்கூடிய சிந்தனை வேணும். இது நல்லதா, இது கெட்டதா, இது நன்மையானதா, இது தீமையானதா அப்படின்னு ரெண்டையும் வேறு பிரித்து ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். இது ஒரு நம்மோட போயிடாது. நம்ம அப்பா அம்மா கற்றுக்கிட்டதுனால நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நாம் இதை கற்றுக்கொண்டால் நம்முடைய சந்ததி அதை பின்பற்றுகிறதாக இருக்கும். அப்போ எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரியணும். இப்போ கடவுள் நமக்கு என்ன தராரு? நன்மையானதை தருகிறார். பிசாசானவன் நமக்கு என்ன செய்கிறான்? இந்த உலகம் நமக்கு என்ன செய்யுது? தீமையான காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. அப்போ கடவுள் யார்? தேவன் யார்? பிசாசானவன் யார்? தன்னையே அழித்து கொண்டு நாம் நலம் பெற வேண்டும் என்று இந்த உலகிற்கு வந்து வாழ்ந்து காண்பித்தவர் நம்முடைய தேவன். நம்மையெல்லாம் அழித்து அவன் சுகமாய் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் பிசாசானவன். நல்லா கவனமாக கவனிச்சு பாருங்க. தன்னையே அழித்து கொண்டு நாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து காண்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ நன்மையானது எது, தீமையானது எது? நாம் அழியணுமா நாம் வாழணுமா? அன்பானவர்களே, அப்போ நாம் எதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். எவ்வளவு காலங்கள் நமக்கு ஆயுசு காலங்களை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த கால நேரங்களில் நாம் நன்மையானதை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த நன்மையை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் அப்படிங்கிறத நாம் உணரணும். கர்த்தர் எப்பொழுதுமே நமக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். கடவுள் எப்பொழுதுமே நமக்கு நன்மையானதைத்தான் தருவார் அப்படின்னு கடவுள் மீது நம்பிக்கை வச்சு அவருக்காக காத்திருக்கணும், அவருக்காக பொறுமையாக இருக்கணும், அவருடைய செட்டைகளுக்கு கீழாக நம்ம மறைஞ்சிருக்கணும். சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு ரொம்ப தான் தோன்றித்தனமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சு நம்ம தீமையை அனுபவிப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சதா காலங்களிலும் நன்மையை அனுபவிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா நாம் கர்த்தருக்காக காத்திருக்கணும். அவருடைய வழிகள் நமக்கு எப்பொழுதுமே நன்மையானதைத்தான் கொடுக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம கடவுள் மேலே வைக்கணும். ஒரு ஊழியத்துக்கு போகிறோம், நன்மையானதை கட்டளையிடுவார். என்ன நன்மை? பணம் நிறையா சம்பாதிக்கிறது, காணிக்க வர்றது, தசம பாகம் வர்றது, அது நன்மை இல்லை. நம்ம சொல்லுகிற அந்த ஊழியத்தின் வாயிலாக நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு ஒருவன் மனந்திரும்பினா போதும், நாம் இந்த உலகத்திற்கு ஊழியத்தை செஞ்ச அந்த பயன் அடைஞ்சிட்டதா அர்த்தம். வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணுறோம், அந்த முதலீடு நஷ்டம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய உழைப்புக்கு எவ்வளவு தேவையோ அது நமக்கு கடவுள் கொடுத்துட்டாருன்னா நன்மையானதை நாம் அனுபவிக்கிறதா அர்த்தம். இப்போ இதையெல்லாம் நம்ம செய்கிறப்ப யாரை முன்வைக்கணும்னா கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் நாம் துவங்குகிற போது நிச்சயமாகவே நாம் இந்த உலகத்தில் நன்மையை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தில் உங்களையும் நீங்கள் செய்கிற தொழிலையும் நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவருடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு
நீங்கள் நன்மையானதைத்தான் எனக்கு செய்வீங்க, அதனால் நன்மையை நான் சுதந்திரிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு நீங்கள் அந்த காரியத்தை துவங்குங்கள். நிச்சயமாகவே நன்மையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வார். இது முற்றிலும் உண்மை. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த அனுதின உணவின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. எல்லா விஷயத்திலும் கர்த்தரை முன்வைங்க. கடவுள் பயம் நமக்குள்ளே இருக்கிறப்போ அவர் நன்மையானதை தருவார். நிச்சயமாகவே நன்மையை நீங்கள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. கர்த்தர் நன்மையானதை தருவார். எங்களுடைய எல்லா காரியத்திலும் எல்லா செயல்களிலும் கர்த்தர் நன்மையானதை கட்டளையிடுவார். நாங்கள் நன்மையானதை சுதந்திரித்து கொள்வோம் என்கிற மன நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு நாங்கள் கிறிஸ்தவுக்குள்ளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக்கி தருவார் என்கிற விசுவாசத்தோடு கூட வாழ நீர் எங்களுக்கு கிருபையை பாராட்டுங்க. நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக்கி தருவீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.